இப்போ வந்திருக்கிற ஆண்ட்ராய்ட் 17 அப்டேட்ல வைஃபை கனெக்ட் ஆனாலும் ஒரு சில ஆப்ஸ்குள்ள இன்டர்நெட் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த பெர்சன்டேஜ் சார்ஜும் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற பெர்சன்டேஜ் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு 50% சார்ஜ் இருக்கும் போது அப்டேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 52 53 சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி பாசிபிள்? இப்ப ஆண்ட்ராய்ட் 17க்கு அப்டேட் பண்ணலாமா வேணாமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதைத்தான் இந்த வீடியோல சொல்ல போறோம். நீங்க ஆண்ட்ராய்ட் 17க்கு அப்டேட் பண்ணலாமா வேணாமா, அண்ட் அது மட்டும் இல்லாம என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்த அப்டேட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யூசர்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆண்ட்ராய்ட் 17 அப்டேட் வந்து ஒரு வாரம் ஆக போகுதுங்க. இந்த ஒரு வாரத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் மாறி இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் புதுசா கொடுத்துருக்காங்க, எந்தெந்த விஷயத்துலலாம் ப்ராப்ளம் வந்திருக்கு, யூசர்ஸ் இதை பத்தி எப்படி ஃபீல் பண்றாங்க, இது எல்லாத்த பத்தியும் நான் சொல்றேன். இப்ப கரண்டா வந்திருக்கிற இந்த ஆண்ட்ராய்ட் 17 எந்தெந்த மொபைலுக்குலாம் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிக்சலுடைய 6 சீரிஸ்க்கும் அண்ட் பிக்சல்ல புதுசா வந்திருக்கிற மாடல்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி, விவோ, ஓப்போ, ஷோமி அண்ட் ஒன் பிளஸ்ங்கிற மாதிரி கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய கஸ்டம் யூஏவோட இந்த ஆண்ட்ராய்ட் 17 மர்ஜ் பண்ணி பொறுமையாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க நாளைக்கே அப்டேட் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த ஆண்ட்ராய்ட் 17ல ஃபர்ஸ்ட் ஃபீச்சரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பபிள்ஸ்ங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்ட் ஆப்ஸை ஸ்விட்ச் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இப்போ அதை ரொம்ப ஈஸியாக்கி ரீசெண்டான ஆப்ஸ் எல்லாமே உங்க டிஸ்பிளேக்கு மேலேயே பபுளா வெயிட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால உங்க மல்டி டாஸ்கிங் ஸ்பீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபோல்டபிள் அண்ட் டேப்லெட் மாதிரியான இந்த மாதிரி போன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா ஃபோல்டபிள் போன்ஸுக்கும் டேப்லெட்ஸுக்கும் பபிள் பார்னு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. நீங்க அந்த மொபைலை ஓபன் பண்ணும்போது உங்களுடைய ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாமே அந்த பபிள் பார்ல போய் உங்களுக்காக வெயிட் பண்ணும். நீங்க எப்போ வேணும்னாலும் அதை உடனே எடுத்து யூஸ் பண்ண முடியும். இது உங்களுடைய ப்ராடக்டிவிட்டியை ரொம்பவே அதிகப்படுத்தும். அண்ட் அது மட்டும் இல்லாம லேப்டாப் மாதிரி மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். ரெண்டாவது ஃபியூச்சரா ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஃபேஸ் ரியாக்ஷன். அதாவது நீங்க மொபைல்ல ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது உங்களுடைய செல்ஃபி கேமராவையும் சேர்த்தே யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க கேம் பிளே பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸையும், மொபைல் ரிவ்யூ பண்ணும்போதோ இல்லை வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதோ உங்களுடைய செல்ஃபி கேமராவையும், இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஷார்ட்ஸ் கிரியேட் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது ஃபியூச்சரா இந்த ஆண்ட்ராய்ட் 17ல பெட்டர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போறாங்க. அதாவது ஃபோல்டபிள் போன்ஸுக்கு எல்லாமே கேமிங் மோடு தனியா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த பெட்டர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவங்க பட்டன்ஸோட கஸ்டமைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது பட்டன்ஸோடைய ரீமேப்பிங்கை நிறையவே இம்ப்ரூவ் பண்ணி ட்ரிகர் யூஸ் பண்ணி கேம் விளையாடுறவங்களுக்கும் கேம் பேட் யூஸ் பண்ணி கேம் விளையாடுறவங்களுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது. உங்களுக்கு பட்டன்ஸை எங்க வேணும்னாலும் மாத்தி வச்சுக்கலாம். நாலாவது ஃபியூச்சரா மேசிவான செக்யூரிட்டி அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்க மொபைல்ல இருக்கிற பயோமெட்ரிக் ப்ரொடெக்ஷனை நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ யாராவது உங்க மொபைலை திருடிட்டாங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கிற ட்ராக்கரை டிசேபிள் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க போன் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்க தூரத்துல இருந்து உங்க போனை லாக் பண்ணிக்க முடியும். அஞ்சாவது ஃபியூச்சரா பிரைவசி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட். என்னன்னா சில ஆப்ஸ்ல உங்களுடைய மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட்ஸை ஷேர் பண்ண சொல்லி பெர்மிஷன் கேட்கும். இனிமே நீங்க எந்த கான்டாக்ட்ஸை ஸ்பெசிஃபிக்கா ஷேர் பண்ணணும்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். இது இந்த பிரைவசி விஷயத்துல ரொம்பவே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஆறாவது ஃபியூச்சரா பெட்டரான லொகேஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதாவது இனிமே உங்க மொபைல்ல இருக்கிற தேவையில்லாத ஆப்ஸ் எதுவுமே உங்க லொகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒருவேளை யாராவது உங்க மொபைலை ஹேக் பண்ணி உங்க லொகேஷனை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் இண்டிகேட்டர் மூலமா யார் உங்க லொகேஷனை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கடைசி ஏழாவது ஃபியூச்சரா ஏஐ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கூகுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெமினி இன்டெலிஜென்ஸ் ஒரு விஷயத்த இந்த ஆண்ட்ராய்ட் 17ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஆண்ட்ராய்ட் 17 அப்டேட் பண்ண எல்லாருக்கும் இந்த ஃபியூச்சர் வந்துருச்சான்னா கிடையாது. அது இன்னும் அவங்க லான்ச் பண்ணலங்க. இனிமே தான் பொறுமையா லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 17ல இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் கொடுத்திருந்தாலும் இது எல்லாமே ஒர்த்தான உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா இந்த அப்டேட்ல பெருசா ரீடிசைன்லாம் எதுவும் பண்ணலங்க. உதாரணத்துக்கு சாம்சங்ல ஆல்ரெடி ஃப்ளோட்டிங் டிஸ்பிளே இருக்க தான் செய்யுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஷோமிக்கு இதுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் தனியாவே இருக்கு. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் 17ல கொடுத்திருக்கிற புதுசா காட்டுற கான்செப்ட் எல்லாமே புதுசு கிடையாது. ஆல்ரெடி ஒரு மொபைல்ல தனித்தனியா இருந்த விஷயங்கள் தான். இது யாருக்கு ஒரு நல்ல அப்கிரேட்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல அப்கிரேட். இப்போ நான் மட்டும் இல்லாம இந்த ஆண்ட்ராய்ட் 17 யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேர் என்னென்ன ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சில பேர் இந்த ஆண்ட்ராய்ட் 17 அப்டேட்டை பண்ணதுக்கு அப்புறமா ஆல்ரெடி அவங்க மொபைல்ல இருந்த சார்ஜர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க மொபைல்ல ஒரு 50% சார்ஜ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க.
அவங்க இந்த அப்டேட் பண்ணிட்டு மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது 51 இல்லைன்னா 52% சார்ஜர் காட்டுறதா சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு பெரிய சேஞ்ச் தாங்க. ஆக்சுவலா இங்க என்ன ஆயிருக்கும்னா அந்த பேட்டரியில இருக்கிற எனர்ஜி லெவலை கால்குலேட் பண்ற அந்த சாஃப்ட்வேரை இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ முன்ன விட இப்போ கொஞ்சம் பெட்டராகவே எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு தெளிவாக காட்ட வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் இந்த ஆண்ட்ராய்ட் 17ல வந்த கம்ப்ளைண்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை கனெக்ட் ஆகுது, ஆனால் நாங்கள் யூடியூபோ இல்லை மற்ற ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது வைஃபை கனெக்ட்ல இருந்தாலும் நெட்வொர்க் ஒர்க் ஆகிறது கிடையாதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மொபைலில் ஆல்ரெடி டேட்டா ஆன் பண்ணுற ஆப்ஷன் டைரக்டா இருக்காது, வைஃபை ஆப்ஷனோட மிக்ஸ் ஆகி இருக்கும். அவங்க அந்த செட்டிங்ஸ்குள்ள போய் தான் மொபைல் டேட்டாவே ஆன் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இந்த மொபைல் டேட்டாவை தனியா ஒரு ஈஸி ஆப்ஷனா கொடுத்தாலும் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணதுக்கு அப்புறமும் ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டர்ன் ஆன் யுவர் மொபைல் டேட்டான்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கேட்குது. இதனாலையும் நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஆல்ரெடி நாங்க ஓகே கொடுத்து தான் மொபைல் டேட்டாவை ஆன் பண்றோம், திரும்ப ரெண்டாவதா எதுக்கு ஆர் யூ ஷூர் அப்படின்னு கேட்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. முக்கியமா கடைசி பக்கா ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ள அவங்க ஏதாவது ஒரு பெர்மிஷனை அலோவோ இல்லைன்னா டிசேபிளோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பேக் வந்துருது. இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு, இதை அடுத்த அப்டேட்ல சரி பண்ணணும்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆண்ட்ராய்ட் 17ல நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஆண்ட்ராய்ட் 17 பேட்டா வெர்ஷனை ரிலீஸ் பண்ணி நிறைய பேர் இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டா வெர்ஷன் இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் கூட இந்த வெர்ஷன்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம், சில விஷயம் இம்ப்ரூவ் ஆகாம இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஒரு சில விஷயங்கள் மற்றவங்க ரிப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், இல்லை நான் பார்த்த விஷயங்களா இருக்கட்டும், அது அட்வான்டேஜா இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜா இருந்தாலும் ஓப்பனா இந்த வீடியோல உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்த ரிப்போர்ட் பண்ண விஷயங்களை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் வரதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மொபைலை அப்டேட் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் உங்ககிட்ட தான் இருக்கு. இப்போதைக்கு பிக்சல் 6 சீரீஸ்க்கும் பிக்சல்ல புதுசா வந்த மாடலுக்கும் தான் இந்த ஆண்ட்ராய்ட் 17 அப்டேட் கேட்டிருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, உடனே போய் அப்டேட் பண்றதுனால இந்த பிக்சல் மொபைல்ல எக்கச்சக்கமான பக்ஸ் வரதா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதர் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன், அதாவது அதர் கம்பெனி மொபைல்ஸ், உதாரணத்துக்கு சாம்சங், OnePlus, ஓப்போ, விவோன்னு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த ஆண்ட்ராய்ட் 17ல இருக்கிற பக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கிளீனா ஒரு யூஐயோட உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க பிக்சல் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உடனே ஆண்ட்ராய்ட் 17க்கு அப்டேட் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே கைஸ், நிறைய பேர் கவர் பண்ணாத டாபிக்கை கூட இந்த ஆண்ட்ராய்ட் 17 வீடியோல நாங்க கவர் பண்ணிருக்கோம் நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.